அம்பேத்கர் வந்து எல்லாத்துக்குமான பொதுவான தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. விஜய் சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் தெரியணுங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா விஜயோட நோக்கம் என்னன்னா, இந்த அரசியல் யுக்திக்காக தன்னை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார். விசிக தலைவர் வந்து தொல் திருமாவளவன் சொல்றாரு, நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஏன் வர முடியலங்கிறது என்னன்னா, இதை விட்டா அவர் வேற எந்த கூட்டலையும் தன்னால் வெல்ல முடியாது. அம்பேத்கருடைய வரலாறு நமக்கு தேவையில்லை, நம்ம அம்பேத்கரை தூக்கி பிடிக்க வேண்டியதும் கிடையாது. நமக்கு தேவை நமக்கான ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் திமுகவால கிடைச்சது. திமுகவோட போனோம்னா தலித்து ஓட்டும் கிடைக்கும், இஸ்லாமியர் ஓட்டும் கிடைக்கும், கிறிஸ்துவ ஓட்டும் கிடைக்கும். ஆதவ அர்ஜுனா ரெட்டி பேரை ஒரு கட்சியில வந்து துணை பொதுச் செயலாளராக கொடுக்குறாருன்னா அந்த ரெட்டியை வந்து தூக்கணுங்கிறது ஏன் அவங்க சொல்லல? அந்த அம்பேத்கருடைய வரலாறு தெரியுமா விஜய்க்கு அது தெரியவே தெரியாது. உங்கள் பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் ரவி கண்ணன் அவர்கள் வந்து இணைந்திருக்கார். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. வணக்கம் ஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜி, நல்லா இருக்கேன் ஜி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நேற்றுக்கு இப்ப 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து அம்பேத்கர் எல்லாருக்குமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து நூல் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் ஜி? அம்பேத்கர் வந்து எல்லாத்துக்குமான பொதுவான தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. விஜய் சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் தெரியணுங்கிறது ஒன்று கிடையாது. ஆல்ரெடி வந்து அம்பேத்கர் எல்லாத்துக்குமான தலைவருங்கிற ஒரு காரணத்தினால தான் அம்பேத்கரை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே நவம்பர் 26 சரி, ஜனவரி 26 சரி ஏன் கொண்டாடுறோம்னா, அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இப்போ ஒரு தொகுத்தவர் யாருன்னா டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இதை வந்து பிரியாம்புள்லேயே இருக்குது, இந்திய கான்ஸ்டியூஷன்லேயே. அதனால் வந்து அம்பேத்கர் வந்து பொதுவான தலைவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விஜயோட நோக்கம் என்னன்னா, அவர் வந்து இந்த அரசியல் யுக்திக்காக தன்னை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார். இப்போ இத்தனை நாள் வந்து நீங்கள் பொதுவாக வந்து என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருங்கிற ஒருத்தரை வந்து இந்திய அளவில் கொண்டாடுறாங்க. விசிக தலைவர் வந்து தொல் திருமாவளவன் சொல்கிறாரு, அந்தையுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஏன் வர முடியலைங்கிறது என்னன்னா, அதை வந்து திமுகவோட மொத்த அழுத்தம். ஏன்னா விசிக தலைவர் எதனால் அந்த அழுத்தத்தை அவங்க தர்றாங்கன்னா, விசிக தலைவர் இது நாள் வரை எந்த ஒரு தொகுதியிலுமே வந்து 2004 மட்டும்தான் திமுகவோட ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். 2001 நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து 2009 ஒரு எம்பியாக இருந்தார். அப்புறம் 2014 தோக்குறாரு, 16 மக்கள் நல கூட்டணியில் தோக்குறாரு, 19 மறுபடியும் திமுகவோட கூட்டணியில ஜெயிக்கிறாரு. அப்புறம் 21 6 சட்டமன்ற தொகுதியில் வந்து அவர் வந்து 4 வந்து வெற்றி ஆகுறாரு. அப்புறம் 2024 மறுபடியும் 2 தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாரு. இது ஏன் அவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்னா, இதை விட்டா அவர் வேறு எந்த கூட்டலையும் தன்னால் வெல்ல முடியாது. அம்பேத்கருடைய வரலாறு நமக்கு தேவையில்லை, நம்ம அம்பேத்கரை தூக்கி பிடிக்க வேண்டியதும் கிடையாது. நமக்கு தேவை நமக்கான ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் திமுகவால கிடைச்சது. திமுகவோட போனோம்னா தலித்து ஓட்டும் கிடைக்கும், இஸ்லாமியர் ஓட்டும் கிடைக்கும், கிறிஸ்துவ ஓட்டும் கிடைக்கும். அதனால இந்த கூட்டணியை விட்டு வெளியேற முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இவர் நல்லா அந்த பயணத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார். எங்கேயோ ஒரு இடத்துல நாயுடு திருமண மகால்னா விசிக தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நாயுடு திருமண மகால்னு சொல்கிறீங்க, அந்த பேரை எடுங்கிறாங்க, ஜாதி பேரே இருக்கக்கூடாதுங்கிறாங்க, ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதவ அர்ஜுனா ரெட்டி பேரை ஒரு கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளராக கொடுக்குறாருன்னா அந்த ரெட்டியை வந்து தூக்கணுங்கிறது ஏன் அவங்க சொல்லலை? அவங்களுக்கு ஏன் காரணம்னா, ஆதவ அர்ஜுனாங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் கிடையாது, இதற்கு முன் அனுபவம் இல்லாதவர், ஒரு இயக்கத்தில் பயணிக்காத ஒருத்தரை வந்து ஒரு கட்சியில உட்கார்ந்து துணை பொதுச் செயலாளர்ங்கிற ஒரு அந்தஸ்து ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு முரண்பாடு. அதில் ஒரு பணத்தால் வந்த ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு விஷயத்தினால அந்த இயக்கத்துல இருந்து பிரிஞ்சுட்டு வர்றாரு. இது வந்து நம்ம அரசியல போயிட்டு அவருக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறதுனால அவர் நினைச்சா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போகலாம். கம்யூனிஸ்டுகள் அதிக அளவு அந்த ஒரு பணம் வைக்கிறவனுக்கு டைரக்டா வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் போஸ்டும் கிடைக்காது. இவர் வந்து ஒரு உறுப்பினராக இருந்தோ ஒரு ஆண்டு காலமோ 2 ஆண்டு காலமோ களத்திலையும் பணியாற்றாதவர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி. இவரை கூட்டி வந்து டேரக்டா துணை பொதுச் செயலர் ஆகுறாங்கன்னா, இவரால் நமக்கு கட்சிக்கு நிதி கிடைக்குது, இவரால் நம்ம ஐடிவிங்க நமக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு திருமாவளவன் வாசல் பண்ணி அந்த இயக்கத்துல முன்னணி தோழர்கள்லாம் இருக்காங்க,
ரவிக்குமார் ஐயா இருக்காரு, இந்த வன்னியர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க 30 ஆண்டு காலம் திருமாவோட பயணித்தவர்கள். தன்னுடைய அரசு வேலையை புறக்கணித்து வந்தவர். அவருடைய பேச்சையெல்லாம் கேட்காம இன்னும் ஆதவ அர்ஜுனா ரெட்டிய பேச்சு ஏன் கேட்கிறாருன்னா, அங்க அம்பேத்கர் கொள்கையும் கிடையாது, அம்பேத்கர் பொது தலைவருங்கிற எண்ணமும் இவருக்கு கிடையாது. இவருக்கு தேவை இயக்கத்தை அவர் வந்து நல்ல முறையில் கொண்டு போகணுங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா கூட்டி வர்றாரு. ஆதவ அர்ஜுனா ரெட்டி என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த அம்பேத்கர் எல்லாத்துக்கும் பொதுவான தலைவருங்கிறதுல பேசும்போது விஜய் என்ன சொல்லணும், அந்த அம்பேத்கருடைய வரலாறு தெரியுமா விஜய்க்கு அது தெரியவே தெரியாது. இவர் பேசும்போது அம்பேத்கர் எங்க படிச்சாரு, என்ன இந்த ஜாதி இன்னல்களை சந்திச்சாரு, எப்படி லண்டன்ல போய் படிச்சாரு, இந்த சமூக கட்டமைப்புக்கு எப்படி மாற்றினாரு, எப்படி புத்த மதத்துக்கு போனாரு, இதுதானே இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசணும். தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட நீங்க வந்து விசிகாவா போவாதீங்க, அதாவது ஒரு சங்க தலைவரா போறாரு. போகும்போது அங்க அவர் என்னத்தை பாலிட்டிக்ஸ் பண்றாருன்னா, இப்ப விசிகாக தலைவர் வந்து திருமாவளவன் கிடையாது, ஆதவ அர்ஜுனா ரெட்டி தான் அதுல தலைவர். அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கோடிட்டு காட்டி சொல்லியிருப்பாரு. ஏன் காட்டியிருக்காருன்னா, அவர் என்னங்கிறாரு, ஒரு 4000 கோடி ரூபாய் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு சினிமாவை ஒரு சினிமாக்காரனோட கையில நிக்குது. ஆப்ஷன் 1 சொல்றாரு. ரெண்டாவது என்னங்கிறாரு, இங்க பிறப்பால் ஒருவன் சிஎம் ஆக முடியாதுன்னு டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேணும் 2026 அப்படின்னு அவர் சொல்றாரு. பிஜேபி இங்க பர்சன்டேஜ் ஓட்டு 2% ஓட்டு கூட கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப பிஜேபி 13% வாங்கியிருக்காங்களே, அது என்ன, அது தேர்தல் ஆணையம் அறிவிச்சது தானே தெரியும். அப்ப அவர் 2% ஏன் போறாருன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா, சபரீசனை பழிவாங்கிறதுக்கும் திமுக கூட்டிலிருந்து விசிக்காக வெளியேற்றணுங்கிறத ஒரு காரணம். இதை டைரக்டா திருமாவளவனே வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கலாம். இவர்கிட்ட சொல்றாருன்னா, இவருக்கு சடனா ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா இவருக்கு வந்து இப்போ 30 ஆண்டு காலமா அரசியல் இருக்கிற வன்னியரசுக்கோ ரவிக்குமாருக்கோ இல்லை தோழமை மற்ற எம்எல்ஏக்களுக்கோ இல்லாத செல்வாக்கு இவர் பணத்தால் செலவழித்து விசிகாவில் தனக்குன்னு ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டார். நீங்க இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு ஒரு அந்த மாநாட்டுக்கு போய் பார்த்துருப்பீங்க. அந்த மாநாட்டில் திருமாவளவனுக்கு கை கொடுக்கறத விட ஆதவ அர்ஜுனாவுக்கு கை கொடுக்குறவங்க அதிகமாக இருக்கும். திருமாவளவன் போஸ்ட் பக்கத்துல வேற பொதுச் செயலாளர் தானே பெரிய போஸ்ட், துணை பொதுச் செயலாளர் 5 பேர் இருக்காங்கல்ல. ஆனா இவரை மட்டும் தான் அங்க பண்றாங்க போது. இந்த என்ன இது வந்து கோடிட்டு காட்டுது என்னன்னா, திருமாவளவன் வளால திமுக கூட்டணியை விட்டும் வர முடியல, ஆதவ அர்ஜுனா விட்டும் வெளியேற்ற முடியல. இதை வெளியேற்றினா விசிகா வந்து 2ஆ உடைஞ்சிரும், நமக்கான பணம் பொருளாதார வசதிகள் ஏற்படுத்துறதுக்கான ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் அப்படிங்கிறது. இது கீழே எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. தான் வந்து ஒரு திமுகவுடைய என் கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு நான் ஒரு கொத்தடிமை, நான் அவர் இயக்கத்தில் தான் பணிபடுவேன் பாரு. அந்த திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, தலைவரே, நான் வந்து 2001 எம்எல்ஏ பதவி திறந்தவன், எனக்கு வந்து கட்சி பதவியெல்லாம் முக்கியமில்லைங்கிறவரு அவர் என்ன பேசியிருக்காரு, ஆதவ அர்ஜுன் உனக்கு சாதகமாக தான் பேசியிருக்காரு. என் தலைவர் 30-45 வருஷமா அரசியல் இருக்க, அப்படி அவருக்கு அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கிறாரு. உனக்காக தானே பேசுறாரு. மன்னராட்சி வழங்கும் இதெல்லாம் நான் பேசினா என்ன சங்கின்னு சொல்றாங்க, சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா, அப்ப ஆதவ அர்ஜுனே சொல்றாரு, திமுகவுக்கு எதிராக நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் பேசணும்னா நம்ம சங்கிங்கிறாங்க. அப்ப பிஜேபியும் வந்து திமுகவுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள், ஜாதி கொடுமைகள், வேங்க வெயில் எதை பத்தி பேச நம்மள சங்கிங்கிறாங்க. இதை இத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த திருமாவளவன் இன்று வந்து ஆதவ அர்ஜுனி நீ ஒரு சங்கி என்று அவர் குறிப்பிட்டு காட்ட முடியுமா என்றால் முடியாது. விஜயோட கணக்கு என்னன்னா, அவர் களப்பணியில் நின்று அவரால் ஒரு காலகட்டத்திலும் அவரால் சேவை செய்ய முடியாது, பணி பெற முடியாது. ஏன் என்று சொன்னால், அவர் சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்தவர். அவருக்கு வந்து ஒரு விழாவுக்கு வரும்போது ஒரு படிப்பால் படித்துட்டு நம்ம ஒரு அறிவை வளர்த்துட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அரசியல்னா என்ன, பின்னோக்கு அரசுனா என்ன, கலைஞர் என்ன பண்ணாரு, எம்ஜிஆர் அம்மா ஐயா என்ன பண்ணாரு, ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, காமராசர் என்ன பண்ணாங்க, அண்ணாதுரை என்ன பண்ணாங்க, இதற்கு முரணா என்ன இருக்கு, இப்போ கரண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது நிச்சயம் அவருக்கு தெரியாது. அவர் வந்து கரண்ட்ல யாரோ சொல்லி தராங்க, இதை பேசுங்க அப்படின்னு அவருக்கு சொல்லி தராங்க. அவர் அதை வச்சு ஒரு மனப்பாடமா இந்த 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி ஒரு வாய்ப்பாடமா சொல்லிட்டு வந்து ஒப்பிக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வேற ஒன்றும் அதுல கிடையாது. அவர் என்னங்கிறாரு, 200 தொகுதிகளிலும் மைனஸ் ஆக்கப்படும் இவர் சொல்றாரு. அதே திருமாவளவன் என்ன சொல்றாரு, 200 மேற்பட்ட தொகுதியில் நம்ம வெல்வோம் அப்படிங்கிறாரு. இதோட நிலைமை என்னன்னா, இவங்களுக்கு விஜய்க்கும் சரி, ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கும் சரி, திருமாவளவனுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி, அது வந்து பாஜகவுடைய எழுச்சியை வந்து இவங்களால பொறுத்துக்க முடியல. இதுதான் இதுல இருக்கிற மெயின் விஷயமே. பாஜக வந்து 2% இருந்தாங்க, 1.5%, இன்னைக்கு 13% ஆகிறாங்க. கோயம்புத்தூர்ல வந்து 2nd பிளேஸ்ல வராங்க. அது மாதிரி சில மாவட்டங்கள்ல எல்லாம் 2nd பிளேஸ்ல வரும்போது இதோடைய யுக்தியில வந்து இவர் பண்றாரு.
ஆனா விஜயோட நோக்கம் என்னன்னா நம்ம விசிகாவை நம்ம சைடு கூட்டணும் அவர் நினைக்கிறாரு. உண்மையான வந்து நான் தான் விசிகாக்கு தலைவர்னு திருமாவளவன் அவர்கள் நினைத்திருந்தால் ஆதவர்ஜன் இந்த நேரத்தில் நீக்கம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ஆதவர்ஜன் சொல்ற கருத்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு விட்டு வந்து இவர் வந்து அம்பேத்கர் எல்லாத்துக்குமான தலைவர்னா அம்பேத்கர் இதுக்காக போடுபட்டாரு. ஒருவன் கையில வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடாது, ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. உரிமை, அடிப்படை உரிமை என்ன இருக்கு? பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுந்தரமை. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க சொல்ற பாயிண்ட் லாஸ்ட்ல வரேன். அம்பேத்கர் எல்லாத்துக்குமான தலைவர் தான். அந்த கான்ஸ்டியூஷனாலே என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 19 என்ன சொல்லியிருக்காங்க? பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுந்தரமை. அதை வடிவமைச்சவரே அவர் தானே, அதை கொண்டு வந்தவரே அவர் தானே. கடமைகள் என்னன்னு சொல்லியிருக்காருல, ஒரு அதிகாரம். அதாவது இந்திய நாட்டில் வந்து அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்தானே சொல்றாங்க. அப்ப வந்து அம்பேத்கர் அதுதானே கோடிட்டு காட்டுறாரு. அப்போ இவங்களுடைய மன்னராட்சியிலேயே மன்னராட்சின்னு சொல்றது அவர் அம்பேத்கருக்கான சட்டத்தானே அவர் சொல்றாரு ஆதவர்ஜன் ரெட்டி. அதான ஒரு சினிமா துறைங்க, ஒரு சினிமா துறைங்கிறது வந்து 4000 கோடினா எந்த பிலிம் எடுத்தாலும் சொல்றது. உதயநிதி என்ன சொன்னாரு கரண்ட்ல இதுக்கு முன்னாடி? அவங்க அப்பா கேட்டாருன்னா லவ் டுடே படமும் உன்னதானோ அதுவும் என்னதாங்கிறான். எந்த படம் வந்தாலும் அது உதயநிதி ஸ்டாலின் கைவசம் இருக்கும்போது ஒரு சினிமாத்துல வேற ப்ரொடியூசரே கிடையாதுல்ல. இது எல்லாமே இவருடைய கண்ட்ரோல் இருக்கு. அது வந்து அதுதான் மன்னராட்சி முறை. நாங்க தான் எம்எல்ஏ, நாங்க தான் வந்து 2019 என்ன உழைச்சாரு கலைஞர்? சினிமா துறையிலே பின்புலமா இருந்த இவரு 2019 வந்தாரு. உடனே இளைஞர் அணி மாநில தலைவராம், அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏங்களாம், அதுக்கப்புறம் மினிஸ்டர்லாம், அப்புறம் துணை முதல்வராகிறாரு. இப்ப நீங்க இந்த விஷயம் சொல்லும் போது இப்ப என்னன்னா பத்திரிகை நிருபர்கள் எல்லாருமே சேர்ந்து உதயநிதி துணை முதலமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி விஜய் வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது உதயநிதியினுடைய ஒரே பதில் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் சினிமா செய்தி எல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்களாம். அப்ப இது வந்து எதை குறிக்குது? இவர் வந்து இவரே ஒரு சினிமாக்காரர் தானே. இவங்க தாத்தா ஒரு சினிமாக்காரரு, இவங்க அப்பா ஒரு சினிமாக்காரரு, இவர் ஒரு சினிமாக்காரரு, அழகிரியோட பையன் ஒரு சினிமாக்காரரு, அருள்நிதி ஒரு சினிமாக்காரரு. இவங்க குடும்பமே ஒரு சினிமாக்கார நடிகர்கள் தானே அவங்க. அப்போ அவர் வந்து சினிமா செய்தி பார்க்காமலாம் வந்திருப்பாரு. சினிமாங்கிறது வந்து அந்த ஒரு துணை முதல்வருக்கான அது ஒரு கேள்வியே கிடையாது. அதுதான் மன்னர் ஆட்சிங்கிறது, அதுதான் அதிகார திமிருங்கிறது, அதுதான் அதிகார போதைங்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, மன்னராட்சினா இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாங்க அப்படின்னா அவர் விசிகாலேருந்து பேசுறாருல, தனியா ஆதவர்ஜுனா வந்து அவங்க விசிகா தலைவரை தனியா கூட்டி போயிட்டு நின்று ஜெயிச்சு அவர் வந்து வரட்டும் அப்படின்னு ஒரு நாகரிகமான பதில் என்ன சொல்லாமே தவிர, சினிமாக்காரன்னா அவருக்கு வந்துட்டாங்க ஆட்டை பிடிச்சி காட்டை பிடிச்சி லாஸ்ட்ல நம்ம தலையில வச்சுட்டாங்கன்னு இப்படி நோக்கம் ஃபுல்லாவே வந்து உதயநிதியை பிடிச்சிட்டாங்க. இப்ப உதயநிதி பிடிச்சவனே திமுக காரனே என்ன பண்ணுவானா, வரும் தேர்தலில் விசிகா கூட்டணியே இருந்தாலும் அவங்களுக்கான அது ஒரு கேவலம் தான். விசிகா காரனை திமுக காரனை தோக்கடிச்சிருவான். ஏன் காரணம்னா உதயநிதியை டச் பண்ணா அவனுக்கு அவங்களுடைய அடித்தளம் யாரு? உதயநிதி வச்சு தான் அவங்க அரசியலே இப்ப தொடங்கியிருக்காங்க. அதனால அவர் சொல்றது அநாகரிகமானது. அவருக்கான பயம் வந்து விட்டது, அவருக்கான அச்சுறுத்தல் வந்து விட்டது. அடுத்த முறை கண்டிப்பா 200 இல்லை 20 கூட வர முடியாது. எப்படி 2011 வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை திமுக காரங்க இழந்தாங்களோ, இந்த அதிகார பேச்சு, அதாவது டாக்டர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர் வந்து சொல்றாரு, ஒரு அதானியோட சந்திப்பு இருக்கு, அதை பத்தி என்னன்னா அதை பத்தி கேட்கணும்னா அவருக்கு வேற வேலை இல்லைங்கிறாரு. ஒரு மூத்த அரசியல்வாதி. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வந்து கனிமொழி பகிரங்கமா வந்து பேட்டி கொடுக்குறாங்களே, திமுக கண்டிப்பா 200 தொகுதிகளையும் வந்து வெற்றி பெறும். அதாங்க மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார், ஒரு எதிர்கட்சி தலைவர், அவருக்கு வேற பொழப்பு இல்லைங்கிறாரு, அவருக்கு வேற வேலை இல்லைங்கிறாரு, இது சினிமா செய்திங்கிறாரு. அரசியல் நாகரிகம் வந்து நீ ஒரு பொது வழியில் இருக்க, உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம், நாங்கள் வாக்களிக்காவிட்டாலும் வந்து நீ எங்களுக்கான முதலமைச்சருங்கும் போது கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது அதிகாரத்தில் இருக்கிறவர் வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை. அதை அந்த கடமையை தகர்த்து போறாருன்னா அந்த குற்றம் நிரூபணமாகுது. அதானியோட சந்திப்புன்னு மருத்துவரையா கேட்கும் போது அவருக்கு வேலை இல்லைன்னா அப்ப அந்த குற்றம் ஊர்ஜினமாகுது. அந்த ஊழல் அமெரிக்காவால் குற்றம் சாட்டப்பட்ட ஊழல்வாதிங்கிறாங்க, அந்த ஊழலையும் திமுக இருக்கிறது மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வெள்ளத்தால் கேட்கும் போது கேள்விகளுக்கு ஊர்ஜினமாகுது. அதன் பிறகு வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, மின்சாரத்துறை அமைச்சர் அவருக்கு எப்படிங்க நீங்க உடனே பதவி கொடுத்தீங்க அப்படிங்கும்போது இதுதான் ஒரு அதிகார பதிலாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியை வந்து கம்யூனிஸ்ட் பாருங்க, கம்யூனிஸ்ட்ங்கிறது ரஷ்யா கம்யூனிஸ்ட், சீனா கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. இந்தியா கம்யூனிஸ்ட் ஒரு நாள் நல்ல பேர் இருந்தது, இன்னைக்கு கம்யூனிஸ்டே விலைவாங்கப்பட்டது. அவங்களுக்கு என்ன இந்த திமுகவால வந்து என்ன ஷேர் வருதுன்னு தெரியல, விசிகாக்கு என்ன ஷேர் வருது தெரியல. கேட்டா திருமாவளவன் வந்து ஒரே வாரம் சொல்றாரு. இந்த கேள்விகளுக்கு திருமாவளவன் கேட்கறாங்க. என்ன என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒரு எதிர்கட்சிங்கிறவங்க இருக்கிறவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் 4 எம்எல்ஏ வச்சிருந்தாலும் பாமக எதிர்கட்சி தான், 4 எம்எல்ஏ வச்சிருந்தாலும் பாஜக எதிர்கட்சி தான்.
அப்ப கட்சிகள் வந்து ஜனநாயக நாடுங்கிறீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கன்னு சொல்ற நீங்க, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்குல்ல, அவங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சாமானிய ஒரு மக்கள் வந்து வாட்டுக்களிக்கிற வந்து கேள்வி கேட்கறத விட எங்கள் சார்பா கேட்கக்கூடியது தான் எதிர்க்கட்சிகள். அவர் கேட்கறது வந்து அதிகார போதங்க. அவங்களுடைய நீங்க ஒரு அமைச்சர் சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு, அமைச்சர் சேகர் பாபு, KN நேரு, துரைமுருகன், ஜெகன் ரச்சகன், இந்த ஏவா வேலு, இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டெப்டி சிஎம்ல டெபினெட்லி சிஎம்ங்கிறாரு. டெபினெட்லி சிஎம்ங்கிறவர் வந்து இதெல்லாம் பதில் சொல்லுவாருங்களா? அதெல்லாம் வந்து அரசியல வந்து ரஷ்யாவில் வந்து சர்வதிகாரங்கள் எப்படி ஒழிக்கப்பட்டது, ஜெர்மனியில ஹிட்லர் வந்து எப்படி ஒழிக்கப்பட்டாரு, முசோலின் ஜப்பான்ல எப்படி ஒழிக்கப்பட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. அதிகார போதையில இருக்கிறதுனால மட்டும்தான் திமுகவை 2011 2014 தமிழக மக்கள் கொண்டு வர முடியல. அதிகார போதையில இருக்கிறதுனால தான் ஊட்டில என்ன ஆட்சி பிடிக்க முடியல. அதிகார போதையில மிதகிறதுனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு வந்து ஊழல் வழக்கில் போயிருக்காரு. அதிகார போதை மக்களுக்கான சேவை செய்யாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் தன் மீது வரும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லாதவரை அவர்கள் கண்டிப்பாக மக்கள் தூக்கிடுவார்கள். இவங்க சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கம், இது திராவிட மண், இது பெரியார் மண், அதனால இந்த மண்ணில வந்து ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு காரணத்தை சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இது திராவிட மண்ணும் கிடையாது, இது பெரியார் மண்ணும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, தமிழகத்தில் எவன் ஒருவன் நீ பணம் கொடுக்காம நீ வெற்றி பெற்றிருந்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்றால் அதுதான் திராவிடம் நீ சொல்லலாம், காலரை தூக்கிக்கிட்டு. நீங்க பணத்தை கொடுத்துட்டு இன்னும் மக்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் பத்தி தெரியுமா, எம்எல்ஏவோட பவர் தெரியுமா, MP பவர் தெரியுமா, உனக்காக வந்து காசை கூட்டிட்டு நீ இன்னும் கூட்டத்தை கூட்டுற, பிரியாணிக்கும் கோட்டருக்கு ஏன் நீ கூட்டத்தை கூட்டுற என்று சொன்னா, இவங்களால் வந்து பணத்தால் மக்கள் மயங்கி உள்ளார்கள். தமிழக மக்கள் இன்னும் அன்றாட தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவில் மக்கள் இருக்கிறார்கள். மக்களின் ஏழ்மையையும் மக்களின் பொருளாதார வீக்கத்தையும் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இவர்கள் ஆல்ரெடி இந்த 30 ஆண்டு காலம் அரசியல் இருந்ததை அதிகார போத பணத்தால் செலவழித்து அவங்களை வச்சுட்டு இவங்க பணம் கொடுக்காங்க. தவிர மக்கள் இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சிங்க, IT எல்லாம் வளர்ந்துருச்சிங்க, எல்லாம் படிக்கிறான். படிக்க வருங்க பாருங்களேன். இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் கால் வருது, டக்குன்னு மெசேஜ் வருது, டக்குன்னு வந்து செய்தித்தாள் எல்லாம் வந்து மொபைலையே பார்க்கும்போது படித்தவன் எல்லாம் வந்து திமுக அவன் ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அவனுக்கு தெரியும். ஏன்னா இனி ஏன் BJP 13% வாங்கியிருக்கு, ஏன் நாம் தமிழர், இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு இயக்கமே இல்லாம போகுது. இப்ப விஜயோட ஓட்டு வங்கி எல்லாம் நாம் தமிழர், அதனால தான் நாம் தமிழர் கத்துறாப்படி. அது ஒரு 13, BJPயோட 13, இது ஒரு 10, 23. இந்த 23ல எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு சரியுது, ஏன் வந்து போன தேர்தலோட இந்த தேர்தல் வந்து திமுகவோட வாக்கு வங்கி சரியுது என்று சொன்னால், படித்தவன் 18 வயது பூர்த்தியானவன் எல்லாம் இந்த வாக்களிக்கின்ற வரும்பொழுது திமுகவோட இயக்கத்தை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான் பல விதங்கள்ல. அதனால் வந்து அதிகார போதையிலும் எதிர்கட்சிகள் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாத வரை 2026 கூட்டணி கணக்கும் மாறும். அதற்கான பலனும் அனுப்பிவுகள் 200 மைனஸ் தான் ஆகும், 200 பிளஸ் எல்லாம் ஆகுது. 200 அதாவது விஜய் சொல்ற கருத்து கரெக்ட். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜயோட பாருங்க, தமிழகத்தில் வந்து பெரியார் இல்லாமல் அரசு செய்ய முடியாது சொல்ற இயக்கங்கள் நான் சொல்றேன். தமிழகத்தில் BJP வந்த பிறகு இந்து என்ற ஒரு அமைப்பை புறக்கணித்துட்டு எவரால் ஆட்சி செய்ய முடியாது விஜய ஒரு சாட்சி. அவர் என்னங்கிறாரு, பெரியார் கொள்கை எல்லாம் ஏத்துக்கிறோம், ஆனா வந்து நாங்க ஒரு வந்து பெரியார் சொல்ற இந்து கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோங்கிறாரு. இது எந்த ஊடகமாவது பேசுங்களா? அப்ப வந்து பெரியாரோட கொள்கையை ஏத்துக்காமல் கூட அரசியலுக்கு வரலாம் கூடிய இந்து கடவுளை மறுத்து இந்து கடவுளை அவதூறாக பேசி ஒருவராலும் ஆட்சியை பழிக்க முடியாது என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார். இப்ப நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்னா என்னை சுற்றி இருக்கிற என் குடும்பத்துல வந்து அந்த பெரியாரிஸ்ட நீ கொண்டு வந்தாதான் நீ மற்றவங்களை வந்து பிரச்சாரம் பண்ணும். என் மனைவி வந்து இந்துத்துவாவை கடவுளை வணங்குவாரு, முக ஸ்டாலினோட ஐயாவோட மனைவிய. அவர் மகன் வந்து யாகம் வளர்க்கிறாரு, மருமகன். அவருடைய தங்கை வந்து செல்வி வந்து கடவுளை வணங்குறாரு. அப்ப வந்து இவர் இறந்தார் இல்லைங்களா, யாரு, முரசொலி செல்வம். கேமரா எல்லா கேமரா போகும்போது அதோடைய அடக்கம் பண்ற போன நேரத்துக்கு பாருங்க எல்லா கேமரா கட்டாக இருக்கும். அப்ப அங்க ஏன் பண்ணுது, அதுக்கான விளக்கத்தை இது வரைக்கும் என்ன பத்திரிக்கை கேட்டிருக்கா? அப்ப இந்துவோட முறை பிரகாரம் அவர்களுக்கு சடங்கு நடந்திருக்கு. அதை வெளியில காட்டினோம்னா பார்த்தீர்களா, திராவிடம் திராவிடம் என்று சொல்லி இங்க வந்து கடவுளுடைய வந்து சாங்கியங்கள் பண்றாங்கன்னு. திருமதி செல்வி வந்து என்னன்னா, அவர் ஒரு இந்துஸ்துவா, அவர் கடவுளை வணங்குறவர். அப்ப வந்து அவர் ஒரு மகனுக்கு தன்னுடைய கணவர் இறந்துட்டாருன்னா இந்து சமய சடங்குகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்க பாருங்க, உள்ள போகும்போது கேட்டை சாத்திடுவாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, பழனியில போயிட்டு எப்படி பண்றாரு, சிதம்பரத்துல போயிட்டு என்ன கடவுளை வணங்குறாரு, கடவுளை போய் வணங்குறாரா இல்லையா, வணங்கிட்டு வந்து மறுபடியும் திராவிடமா மாறாரு. இன்றைய தமிழகத்தில் வரும் தேர்தலில் எந்த கட்சியுமே
இந்து கடவுளை யாரும் வந்து அவதூறாகவும் அநாகரிகமாகவும் பேச முடியாது. இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வணங்கும் கடவுளை ஒருவன் விமர்சிக்கிறான், அவனுக்கே தான் வாக்களிக்கிறோங்கிற உணர்வு அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தான் வணங்குற விநாயகர் பெரும்பாலும் அந்த கடவுளே இல்லைங்கிறாங்கிறது இன்னும் மக்களுக்கு தெரியல. இப்பதான் இந்த எழுச்சியாவது. லாஸ்ட்ல இந்த பிரச்சாரத்தை திரு அண்ணாமலை அவர்கள் கையெழுத்த போறாரு. நீ வணங்குற பாத்தியா, நீ கும்பாபிஷேகம் நடத்துற பாத்தியா, நீ சடங்குகள் பண்ற பாத்தியா, உன் இறப்புக்கோ உன் பிறப்புக்கோ உன் மகள் திரட்டிக்கோ நீ வணங்குற பாத்தியா, நீ போய் திருப்பதிக்கு போறியே, சமயபுரத்துக்கு போறீங்களே, பழனிக்கு போறீங்களே, இந்த கடவுளை எல்லாம் விமர்சனம் பண்றவனுக்கா நீ வாக்களிக்க போற அப்படிங்கிற ஒரு இந்து எழுச்சி இங்க வந்து அதை நோக்கித்தான் அண்ணாமலை பயணிக்கிறார். அதனால்தான் இவர் இந்து கடவுளை எல்லாத்தையுமே வந்து அண்ணாமலை வந்து பாருங்க, இப்ப இந்து கடவுளை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்துருச்சு. அதுதான் தலைவர் விஜயோட ஒரு நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நான் வந்து இந்து பெரியாரின் இந்து மறுப்பை நான் வந்து அதனால தான் சீமானுக்கு கடுப்பாகுது. ஒரு கண்ணுல வந்து இது, ஒரு கண்ணுல இது சொல்றாரு அப்படிங்கிறாரு. அதுதான் நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழக அரசியல் முற்றிலும் மாறுபடும். தமிழக அரசியல் கண்டிப்பாக 2026 கூட்டணி உடையும். அங்கே மிகப்பெரிய வேறு ஒரு மாற்று கட்சி, அது எடப்பாடியும் வரமாட்டார், ஒரு புதுமுக முதலமைச்சராக இங்கே வருவார். எடப்பாடி இல்லாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இல்லாமல் புதுமுகமாக ஒருவர் முதல்வராக வருவார். அது பிஜேபியோட அங்கம் வகிக்கும் கூட்டணியாக கூட இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் சொன்ன நீங்க சொன்ன ஒரே பதில் பொதுவான தலைவரா என்பது, பொதுவான தலைவர் சொல்லுகின்ற கருத்துக்கு எல்லாம் மாறுபட்டு இருக்கும் திமுக அரசை எதிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? அம்பேத்கர் 35 வருஷம் பேசுங்க, 25 வருஷம் அரசியல் இருக்கீங்க, 10 வருஷம் வந்து அரசியல் வராம இருக்கீங்கன்னா இந்த 35 வருஷம் நீங்க எதிர்க்க முடியாது. அம்பேத்கரின் பொதுவான தலைவரோ இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் என் இயக்கத்தை கொண்டு போக வேண்டும், நான் எம்எல்ஏ போக வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு நோக்கம். இதெல்லாம் தலித்து மக்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணி திருமாவளவன் ஒரு அடிமைதான் என்கிற உணர்வு அவர்களுக்கு புரிய வேண்டிய நிலைமை வந்துடும். திருமாவளவன் உடனடியாக ஒரு ஆர்தவத்தினை நீக்குவதால் அந்த இயக்கம் இன்னும் கீழ்த்தாங்கிதான் போகும். உடனடியாக திமுக கூட்டணிக்கு வந்தால் அந்த தமிழர் திருமாவளவன் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனை செயல்பாடுகள் உண்மை என்று சொன்னால், அவர் 35 ஆண்டு காலமாக அந்த இயக்கத்தில் அவர் பயணிக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக திமுக கூட்டணியை விட்டு அவர் வெளியேற வேண்டும் ஒழிய அதற்காக ஆதவர்ஜனை நீக்கினால் அம்பேத்கர் அவர்களை திருமாவளவன் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நேயர்களே, இன்றைய அரசியல் பார்வையில நம்மளோட இணைந்து ரவிக்கண்ணன் வழக்கறிஞர் அவர்கள் வந்து அவங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளோட கொடுத்திருக்காங்க. அதனால ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. இந்த அரசியல் பார்வை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை அதிகமா இனிமே தொடர்ந்து வரும். நம்ம சேனலை தொடர்ந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் பாரதம். நன்றி.